ஆண்டவர் தொட்டு சுகமாக்குவார். உங்கள் விசுவாசத்தின்படி நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். மற்ற ஊர்களிலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்களையும் ஆண்டவர் சுகமாக்குவார். வீடுகளிலே இருந்து இன்னும் பல குழுக்களாக பல இடங்களில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்களோடும் ஆண்டவர் அற்புதங்களை செய்து ஆசீர்வதிப்பார். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி, அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அடைக்கலம் என்று சொல்லும்போது ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருக்கும் போது அடைக்கல பட்டணங்கள் அவர்களுக்கென்று நியமித்து வைத்தார்கள். ஒருவன் தெரியாமல் ஒருவனை கொலை செய்து அவனை பிடிப்பதற்கு வந்தால் அவன் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள் போய் பலிபீடத்தின் கொம்பை பிடித்து கொள்வானே, ஆனால் அவனை யாரும் நெருங்க முடியாது, அழிக்க முடியாது. ஒரு அடைக்கல பட்டணம் அது. அதே போல நமக்கு இந்த உலகத்தில் அடைக்கலமாக புகுந்து கொள்வதற்கு தேவன் இருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பனை போல ஒரு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு தேவன். கோழி தன் குஞ்சுகளுக்கு செட்டைகளை விரித்து அடைக்கலம் கொடுக்கும். கோழி மேய்ந்து கொண்டிருக்கும் போது குஞ்சுகள் நிறைய பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கும். திடீரென்று கழுகு வரும். கழுகு வர்றதை பார்த்த உடனே இந்த கோழி தன்னுடைய செட்டையை விரிக்கும். செட்டையை விரித்தவுடன் கோழி குஞ்சுகள் எல்லாம் உள்ளே போய் பாதுகாப்பாக அப்படியே மறைந்து கொள்வது போல இந்த உலகத்திலே நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் நம்முடைய அடைக்கலம். நாம் வேறு எங்கே போனாலும் நமக்கு பாதுகாப்பில்லை. இந்த ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவராக நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவருடைய புயங்கள் நமக்கு ஆதாரம். அவருக்கு இருக்கிற புயங்கள் நித்திய புயங்கள், தற்காலிகமான கரம் அல்ல, நித்தியமான கரம். அவருடைய கரம் உனக்கு ஆதாரமாய் இருக்கும். உன்னை தாங்கக்கூடிய ஒரு கரம் உடையவராக இந்த ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கு தாங்க முடியாத வேதனைகள், தாங்க முடியாத பாரம், தாங்க முடியாத அழுத்தங்கள், குடும்பங்கள், பலவிதமான போராட்டங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய புயத்தை உங்களுக்காக நீட்டுகிறார். அந்த புயம் உங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும். அது மாத்திரமல்ல, அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று சொல்லுகிறார். சத்துருக்களை உனக்கு முன்னின்று துரத்துகிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு எந்த சத்துருக்கள், எந்த சத்துருக்களின் போராட்டங்கள், எந்த சத்துருக்களின் கிரியைகள் உங்களுக்கு விரோதமாக நின்றாலும் அதற்கு முன்பாக நின்று துரத்தி அழித்து போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற வியாதிகள், பலவீனங்களை துரத்த இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு எங்களுக்கு விரோதமாய் நிற்கிற சத்துருக்கள், எங்களுக்கு விரோதமாய் நிற்கிற வியாதிகள், எங்களுக்கு விரோதமாய் நிற்கிற போராட்டங்கள், இவைகளை துரத்த எங்களுக்கு முன் நின்று அழித்து போடுங்கள் என்று நீர் சொல்லுகிறீரே. உம்முடைய நாமத்தினாலே அவைகளை அழித்து போடுகிறோம். இன்றோடு கூட அவைகள் ஆண்டவரை கடந்து போவதாக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுடைய அடைக்கலம். 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அனுகூலமான ஒரு துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலம்.
அடைக்கலம் மாத்திரமல்ல, பாதுகாப்பு மாத்திரமல்ல, நம்முடைய பலன் அவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமாக ஒரு துணையாக அவர் வருவார். அடுத்த வசனம் வாசிங்கள். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், பூமியே நிலை மாறி போனாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், மலைகள் எல்லாம் சாய்ந்து நடு சமுத்திரத்தில் போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து போனாலும், ஜலங்கள் எல்லாம் கொந்தளித்து, இதெல்லாம் பயங்கரமான கொடுங்காற்றுகள், பயங்கரமான சுனாமி போன்ற காரியங்கள் உலகத்தில் நடக்கும்போது நமக்கு பயமா இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் வாசிங்க, பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். நாம் என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். காரணம், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். மலைகள் எல்லாம் சாய்ந்து போகலாம், ஜலங்கள் எல்லாம் கொந்தளிக்கலாம், கொடுங்காற்றடிக்கலாம், பூமியே நிலை மாறி போகலாம். அப்பேற்பட்ட ஒரு நிலை இருந்தாலும் தேவன் நமக்கு அடைக்கலாம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஒரு துணையாக அவர் இருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்வதற்கு அவர் காத்திருக்கிறார். இந்த ராத்திரி ஆண்டவருடைய ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கணும். உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அவர் உங்களுக்கு துணையாக, இந்த ஆபத்து காலத்தில் கட்டத்தில் அவர் துணையாக இருக்கிறார். சங்கீதம் 91:1-2-9 வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆண்டவர் அடைக்கலம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். உன்னதமான ஒரு தேவன் இருக்கிறார் இந்த உலகத்தில். எத்தனையோ தேவர்கள் என்று சொல்லப்படுவது உண்டு. இந்த ஆண்டவரோ உன்னதமான தேவன். அவருடைய செட்டையின் நிழலில் நீ அடைக்கலம் புகுந்திருக்கிறாய். அவருடைய செட்டை உனக்காக இன்றைக்கு விரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சுகமாக்கும் செட்டை இந்த சாயந்தர வேளையில் நீ எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அது விரிக்கப்பட்டிருக்கிறது. அது விரிக்கப்பட்டிருக்கிறபடினாலே உனக்கு அவர் அடைக்கலமாய் இருக்கிறதுனால வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனம், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு நீ தப்புவிக்கப்படுவாய். பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு நீ தப்புவிக்கப்படுவாய். இந்த வாரத்தில் ஒரு டாக்டர் அவரை சந்தித்தேன். அந்த டாக்டர் சொன்னார், ஐயா, எனக்கு 3 தடவை கொரோனா வந்து என்னை தாக்கிட்டு, ஆனாலும் நான் உயிரோடு இருக்கிறேன். அந்த கட்டத்திலையும் எத்தனையோ மக்களுக்கு நான் உதவி செய்தேன். நான் ஒரு குழந்தைகளை கவனிக்கிற ஒரு ஆஸ்பத்திரியில் டாக்டராக இருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு உதவி செய்து காப்பாற்றின என்னையும் ஆண்டவர் காப்பாற்றினார் என்று சொன்னார். கொள்ளை நோய், பயங்கரமான கொள்ளை நோய், நம்ம வாழ்க்கையிலே கண்டிராத கொள்ளை நோயை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உலகம் எங்கிலும் பார்த்தோம். ஆனால் அதன் மத்தியிலே இன்னைக்கு நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம். அது அவருடைய அடைக்கலத்தினால தான் இருக்கிறோம். அந்த நாட்களில் மரித்து போனவர்களை விட நம்ம ரொம்ப நல்லவர்கள் அல்ல. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருந்ததுனால நாம் இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறோம். கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பார். அவருடைய சிறகுகள் உன்னை மூடும். அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு என்ன செய்ய மாட்டாய்? பயப்பட மாட்டாய். அடுத்த வசனம்,
உன் பக்கத்தில் 1000 பேரும் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை என்ன செய்யாது, அணுகாது. நீ உன் கண்களால் மாத்திரம் அதை பார்ப்பா, துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஆண்டவர் உன்னை அவ்வளவு பாதுகாக்கிறார். கொள்ளை நோய்க்கும் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயங்கரமான காரியங்களுக்கெல்லாம் உன்னை பாதுகாக்கிற ஆண்டவர். இந்த நாட்களில் நம்ம ரோட்டில் போகும்போது நம்மளை பாதுகாக்கிறா. எத்தனையோ பேர் பயங்கரமான ஆட்கள், இப்போ வட இந்தியாவில் இருந்தாலும் நிறைய பேர் திருடர்கள் வந்திருக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறவங்க வந்திருக்கிறான், கஞ்சா அடிக்கிறவன் வந்திருக்கிறான், கொடுக்குறவன் வந்திருக்கிறான். பயங்கரமான ஆட்கள் இருக்கிறாங்க. ரோட்டில் தனியாக தப்பிச்சு போகிறதே பெரிய காரியமாக இருக்குது. காரில் போக முடியல, எதில் போக முடியல. அவ்வளோ பயங்கரமாக இந்த உலகம் மாறி இருக்குது. கர்த்தர் ஒருத்தர் தான் நம்மளை பாதுகாக்கிறார். 2 கை உயர்த்தி இயேசுவே நன்றி சொல்லுங்களேன், என்னை நீர் பாதுகாத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய அந்தஸ்து அல்ல, என்னுடைய காரியங்கள் அல்லப்பா, எல்லாம் உம்முடைய கிருபை தான். உங்கள் கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. என் பக்கத்தில் 1000 பேர், வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் ஆண்டவரே உம்முடைய செட்டையின் கீழே அடைக்கலம் எங்களுக்கு இருக்கு. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற அந்த பாடலை நாம் பாடுவோமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய தலையில் நிழல். இல்லாட்ட வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரே உறைவிடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கர்த்தரே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எங்கள் வீட்டை சுற்றிலும் காவல் வையும், பாதுகாப்பாயிரும், அடைக்கலமாயிரும். உன் வீட்டுக்குள்ள வியாதிகளோ, உன் வீட்டுக்குள்ள பலவிதமான பயங்கரங்களோ, பலவிதமான சூழ்நிலைகளில் உன் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு ராத்திரி வேளையில் அடைக்கலமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். அதனால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இருக்கிற வாதையெல்லாம் மாறி போகட்டும், வேதனைகள் மாறி போகட்டும். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பயப்படாத, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஓ காட். ஏசாயா 25:4 பார்ப்போம். கொடூரமானவர்களில் சீரல், கொடூரமானவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், மதிலை மோதி அடிக்கிற பெரும் வெள்ளத்தை போல இருக்கையில். ஒரு மதில் இருக்கிறது, அதில் பெரிய வெள்ளம் மோதுமானால் அது மோதும் போது அந்த மதிலெல்லாம் இடிஞ்சு போயிடும், மதில்கள் கீழே விழுந்துடும். ஒரு தடவை இந்த இடத்து பக்கத்தில் ஒரு பெரிய மதில் இருந்தது. பக்கத்து ஆற்றுல வெள்ளம் வந்த போது அந்த மதில் இடிஞ்சு விழுந்தது. மதில்கள்
பெருவெள்ளத்தில் விழுந்துடும். பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் பெருவெள்ளத்தில் இடிஞ்சு போயிடும். பெருவெள்ளம், கொடுமையானவருடைய சீரல். கொடுமையான மனிதர்கள் இந்த உலகத்தில் உண்டு. மிருகங்களைப் போல இருப்பார்கள். அந்த கொடுமையான மனிதர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு விரோதமாக வரும்போது, அன்னைக்கு இந்த ஈசிஆர் ரோட்டில் ஒரு ஃபேமிலி குடும்பத்தோடு போயிட்டு அந்த பிள்ளைகளுக்கு வெளியில் கொஞ்சம் காட்டிட்டு வருவோன்னு கார் எடுத்துகிட்டு அந்த ரோட்டில் தான் போனான். பின்னால் ஒரு 4 பேர் அந்த காரை விரட்டிட்டு போய் அவங்கள மறித்து ஏதோ பண்ண பார்த்துருக்காங்க. நல்ல வேளை அவங்க பின்னாலேயே காரை இழுத்து ஓட்டிகிட்டு வந்து அந்த வீடு பக்கத்தில் இருந்ததுனால தப்பிச்சுக்கிட்டாங்க. கொடுமையான மனிதர்கள், சீருகிற மனிதர்கள், எங்கே என்ன எப்போ எது கிடைக்கும்னு அலைகிற மனிதர்கள் சீரும்போது பெருவெள்ளத்துக்கு பயங்கரமான ஒரு பெருவெள்ளத்தை போல கொடுமையான மனிதர்களுடைய சீற்றம் இருக்கும்போது உனக்கு அடைக்கலம் கொடுக்கிற தேவன். அடுத்தது, நீர் ஏழைக்கு பலனும். நீர் யாருக்கு பலன்? ஏழைக்கு ஆண்டவர் பலன். இப்படி பயங்கரமான சீற்றம் வரும்போது ஏழை மக்களுக்கு ஆண்டவர் பலனாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு பலன் வேணும்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் உனக்கு ஏழையாக இருக்கிற உனக்கு ஒரு வழியும் இருக்காது, ஒரு இன்சூரன்ஸ் உனக்கு இருக்காது. எந்த டாக்டர்கிட்ட போகணும், எந்த மருந்தை வாங்கணும், என்ன செய்யணும், இந்த மாதிரி காரியங்களை நீ யோசிக்கும்போது ஆண்டவர் தான் உனக்கு இந்த நாட்களில் பலனை கொடுத்து உன்னை காப்பாற்றுவார். அவர் உனக்கு பலனாக இருப்பார். அடுத்தது, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும். நெருக்கப்படுகிற எளியவன் நெருக்கப்படுகிறான். எப்பக்கத்திலும் உனக்கு நெருக்கம். உன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, பரீட்சை நேரம் வந்துட்டு நெருக்கம், சாப்பாட்டு வீட்டு வாடகை கொடுக்கணும், அவன் அந்த வாடகையை ஏற்றிடும். என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். நான் வீடு வாடகைக்கு இருந்தபோது திடீரென்று அந்த வீட்டுக்காரர் வாடகையை ஏற்றிட்டார். எனக்கு கொஞ்சம் உதவி கொடுத்துக்கிட்டு இருந்த ஆளும் அந்த உதவியை நிப்பாட்டிட்டார். அன்னைக்கு அந்த மாதம் உதவி நின்று போச்சு. வீட்டுக்காரர் கூப்பிட்டு சொல்கிறாரு, வீட்டு வாடகையை ஏற்றுறேன். நான் சொன்னேன், ஐயா இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாதம் கழித்து ஏற்றுங்களேன் அப்படின்னு. அவர் சொன்னார், 6 மாதம் கழிச்சு உனக்கு வீட்டு வாடகை நீ கொடுக்கலன்னா வீட்டை காலி பண்ண, பக்கத்து இடத்துலலாம் போய் கேளு எவ்வளவு வாடகைக்கு போகுதுன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டார். நான் என்ன செய்யணும்னு தெரியாமல் ஆண்டவர்கிட்ட போய் அழுதுகிட்டு இருந்தேன். ஆண்டவரே, இப்படி நெருக்கம் எல்லா பக்கத்துலேயும் வருது, உதவி செய்கிறோம் நிப்பாட்டிட்டாங்க, வீட்டு வாடகையும் ஏறுது, அப்போ என்ன செய்வது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், கலங்காத, நான் உன் தேவையை சந்திப்பேன்ப்பா, நீ பயப்படாத, ஆச்சரியமான தேவன் சொல்லி என் தேவையை ஆண்டவர் ஆச்சரியமாக சந்தித்தார். அவர் நெருக்கப்படுகிற காலத்தில் உதவி செய்வார். அவர் அழகாக உதவி செய்வார். இந்த வாரத்தில் 2 பாஸ்டர்ஸ் சாட்சியை சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் கையில் கொஞ்சம் காசு தான் இருக்குது, ஆஸ்பத்திரியில் போய் அதை டெஸ்ட் பண்ண போகும்போது பில்லு வந்தால் ஜாஸ்தி பில்லு வந்துட்டு, இருக்கிற இவ்வளோ பணம் தான், எப்படி கொடுத்துட்டு போகிறது தெரியலையே, என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த பில் போடுற இடத்துல சர்ச்சுக்கு வர்ற ஒரு அம்மா இருந்து, என் கவலைப்படாதீங்க, அந்த பில்லை தாங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போய் அந்த பில்லெல்லாம் குறைச்சி, அவங்கள்ட்ட இருந்த பணத்தை விட குறைச்சி அதை போட்டு கொடுத்து காப்பாற்றுறாங்க. ஆண்டவர் நெருக்கப்படுற எளியவர்களுக்கு ஆண்டவர் உண்மையாகவே திடனாக இருக்கிறார். நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவர் உனக்கு திடனாக இருப்பார். அடுத்தது, பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும். பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். வெயிலுக்கு ஒதுங்குகிற ஒரு நிழலுமாய் ஆண்டவர் இருப்பார். ரொம்ப பயங்கர வெயில் அடிக்குது,
அது ஒதுங்கிறதுக்கு ஒரு அருமையான மரம் இருந்தால் அந்த வெயில் அடிக்கிறதுக்கு அந்த ஒதுங்குகிற நிழல் நமக்கு எவ்வளவு அருமையாக இருக்கும். அதை போல தான் இன்னைக்கு உனக்கு இருக்கிற வியாதிகள், உனக்கு இருக்கிற பலவீன நோய்கள், உனக்கு இருக்கிற அந்த பெரு வெள்ளத்துக்கு அடைக்கலாம் இந்த ஆண்டவர் தான். இந்த ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மரித்தார். நம்ம பாவத்தினால நம்ம அழுத்தப்பட்டு வேதனைப்பட்டு உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருப்பாயானால் இன்றைக்கு இந்த ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் உனக்கு பலனாய் வந்து உனக்கு நிச்சயம் உதவி செய்ய சிலுவையில் அவர் உனக்கு மரித்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு, அந்த ரத்தம் உனக்கு அடைக்கலமாக வருது. எந்த பாவம் செய்திருந்தாலும் அது ஆண்டவர்கிட்ட சொல்லிடு, அறிக்கை பண்ணு. அந்த பாவத்தை அவர் மன்னிப்பார், உன் வியாதிகளை நீக்கி போடுவார். ஆண்டவர் உனக்கு சமாதானம் தருவார். எபிரேயர் 6:18 வாசிக்கலாம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு, அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். ஆண்டவர் 2 காரியங்களை நமக்கு தந்திருக்கிறார். அது நமக்கு அடைக்கலம். என்ன? முதலாவது அவர் வாக்கு தத்தம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தார். என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார்? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இந்த வேதாகமத்தில் எத்தனையோ வாக்கு தத்தங்கள் இருக்குது. அதுதான் வேதத்தை நீங்கள் படிக்கும்போது வாக்கு தத்தமும் இருக்கும், கட்டளையும் இருக்கும். இந்த 2 ரொம்ப முக்கியம். சில ஆட்கள் வாக்கு தத்தத்தை மாத்திரம் படிப்பாங்க, கட்டளையை விட்டுருவாங்க. 2ம் உனக்கு தேவை. கட்டளையும் உனக்கு ஆசீர்வாதம் தான், வாக்கு தத்தமும் உனக்கு ஆசீர்வாதம். கட்டளையை ஆண்டவர் கொடுக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக தான் கட்டளையை கொடுக்கிறார். அதனால் அந்த கட்டளையும் வேதத்தில் உள்ள வாக்கு தத்தங்களும் நமக்கு ஆண்டவர் கொடுத்து அவர் ஆணையிட்டிருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார். இப்படி ஆண்டவர் பொய்யுரையாத தேவன். அவர் ஆணையிட்டு சொல்கிறார், நான் உன்னை சுகமாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாக நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது போன இடத்துல எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு 2வது வந்த மக்களுக்கெல்லாம் சுகத்தை கொடுத்து விடுதலை கொடுத்து அனுப்பின அதே கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் அடைக்கலமாக இருக்கிறார். உனக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எத்தனை பேர் உங்கள் பாவத்தை மன்னிப்பார் என்று விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னித்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கிராஸ் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், டிவியில் பார்த்து கொண்டிருக்க, வீட்டில் பார்த்து கொண்டிருக்கவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். முதலாவது ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கணும். 2வது நம்முடைய வியாதிகளை சுகமாக்கணும். இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உனக்கு அடைக்கலமாக வந்திருக்கிற உன்னை ஆண்டவர் சுகமாக்குவார் என்ற நம்பிக்கையில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஐயா, என் பாவத்தை நீர் மன்னிக்கணும். இயேசுவே, நீர் என் பாவத்தை எனக்கு மன்னிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் என்னை உணர்த்தி இருக்கிறீர். எனக்கு அடைக்கலமான தேவனே, முதலாவது எனக்கு விரோதமாக பாவம் நிற்கிறது. அந்த பாவத்தின் தண்டனையை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் இந்த பாவத்தை மன்னித்து தண்டனையை மாற்றி எனக்கு ஒரு விடுதலை தாரும். வீடுகளில் இருந்து ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு ஆண்டவர் இறங்கி உதவி செய்வார். இன்றைக்கு இயேசுவே, நீர் என் பாவத்தை எனக்கு மன்னிக்கணும், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று கேட்கிறவர்கள் கை வைத்து காண்பீங்கள். ஐயா, இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும். எங்கிருந்தாலும் கை வைத்து காண்பீங்கள். இயேசு உன் பாவத்தை மன்னிக்கணும் என்று சொல்லுகிற கை வைத்து காண்பீங்க. வீடுகளில் இருந்தால், டிவியில் பார்த்து கொண்டிருந்தாலும் கை வைத்து காண்பீங்கள். கை வைத்துன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருக்கும்படி கேட்கிறேன். சீக்கிரம் எழுந்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்கிற நீங்கள் கையில் அந்த எண்ணெய் பாட்டில் இருந்தால் அதோடு கூட எடுத்துக்கொண்டு முன்னால் வாருங்கள். ஆண்டவர் உங்களை தொடுவாராக. எண்ணெய் பாட்டில் எடுத்துகிட்டு முன்னால் வாங்க, ஒப்பு கொடுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு உங்களுக்கு
விடுதலை தருவார், அற்புதம் செய்வார். ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நல்லவர், நல்லவர். அற்புதங்களை செய்வார். வாழ்க்கையில் வேதனைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு அற்புதம் செய்ய வல்லமை உடையவர். முன்னால் வாங்க. வீடுகளில் இருக்கிறவங்களும் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் பாவத்தெல்லாம் மன்னிக்கணும் ஆண்டவர், என் பாவத்தின் தண்டனையெல்லாம் எடுத்து போட்டு அவர் என் தண்டனையை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், எனக்காக மரித்து உயிரோடு எழும்பினார் என்று விசுவாசித்தால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நான் சொல்லுகிற இந்த ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள். முன்னால் வந்திருக்கிறவங்க, வீடுகளில் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவங்க, வீட்டை சுற்றிலும் பிரசன்னம் இருக்குது. இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை இடத்துல வந்திருக்குது. கர்த்தர் நீ வீட்டில் இருக்கும்போதே வல்லமை வந்து இறங்கும். கர்த்தர் உன் பாவத்தை மன்னிப்பார், விடுதலை தருவார். புதுசாக இந்த காரியங்களை கற்றுக்கொள்கிற உங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். நான் சொல்கிற ஜெப வார்த்தைகளை சத்தமாக சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும். இயேசுவே, என் பாவத்தை மன்னிக்க சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தி உயிரோடு எழும்பி இருக்கிறீர். எனக்கு அற்புதமான பாவ மன்னிப்பையும் சுகத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் எனக்கு தாரும். என் பலவீனத்தில் உம்முடைய பலன் வரட்டும். என்னை காத்துக்கொள்ளும், என்னை காத்துக்கொள்ளும். ஓ, உம்முடைய கைகள் எனக்கு ஆதாரமாக இருக்கிறது. உடைய கை என் மேல் வரட்டும், என்னை பலப்படுத்தட்டும், எனக்கு அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட முன்னால் வந்தவங்க, நீங்கள் வேதத்தை வாசிக்கணும், தொடர்ந்து சர்ச்சுக்கு வரணும். உங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன குழுக்கள் இருக்கும். அந்த குழுவை பற்றி முன்னால் உள்ள ஊழியர்கிட்ட கேட்டால் எந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் ஆவியில் வளரணும். உங்களுக்கு ஆண்டவர் மேலே விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருந்தால் உங்கள் சுகம் நிரந்தரமாக இருக்கும். இந்த ஆண்டவரை வெறும் சுகத்துக்காக மாத்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறவர். உங்கள் பாவத்துக்கு மன்னிப்பு, விடுதலை, நீங்கள் பாவத்திலேருந்து விடுதலை பெற்று நல்ல சந்தோஷமாக சமாதானமாக நிரந்தரமாக வாழ ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். கைகளில் எண்ணெய் எடுத்துக்கொள்வோம், ஜெபம் பண்ணுவோம். வியாதிகள் நீங்கணும், ஜெபம் பண்ணுவோம். தேவனே, நீர் எங்கள் அடைக்கலம். இந்த எண்ணெயை ஆண்டவரை பூசி ஜெபம் பண்ண வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். எங்களுடைய கைகளில் வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீர் தந்திருக்கிற இந்த அற்புதமான ஆண்டவரை எண்ணெய்க்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாமத்தினால் இதை பூசும்போது உங்கள் நாமம் மகிமைப்படணும். வியாதிகள், எந்த வேதனை இருந்தாலும், எந்த வியாதிகள் இருந்தாலும், எந்த கேன்சர் நோயாக இருந்தாலும், எந்த விதமான கட்டிகளாக இருந்தாலும், எந்த கல்லுகளாக இருந்தாலும், எந்த நடக்க முடியாத போராட்டங்கள் இருந்தாலும், எலும்புகளையும் ஊன்களையும் சதைகளையும் பலப்படுத்தும் உள்ளே இருக்கிற அவயவங்கள், நான் ஆண்டவரே அந்த அவயவங்களெல்லாம் இதை எண்ணெயை போட்டு ஜெபம் பண்ணும்போது சுகம் உண்டாகட்டும். உங்கள் நாமத்தினால் இதை ஆசீர்வதித்து நீர் அதை ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக்கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். இப்பொழுது எண்ணெயை திறந்து நீங்கள் எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணுங்க. எந்த இடத்துல பலவீனம், எந்த இடத்துல நோய்கள் இருந்தாலும் அதை பூசி ஜெபம் பண்ணுங்க. வீடுகளில் இருக்கிறவங்க எண்ணெய் இருந்தால் எடுத்து பூசி ஜெபம் பண்ணுங்க. எண்ணெய் இல்லாட்டாலும் கைகளை வைத்து அப்படியே அந்த இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டு இருக்குங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். நிச்சயம் அந்த விடுதலை வரும். முதல்ல நீ விசுவாசி. ஆண்டவர் உனக்கு விடுதலை தர்றான்னு விசுவாசி. கண்கள் திறக்கப்படும், மூளை வளர்ச்சிகள் வரும், எல்லா ஃபிட்ஸ் வியாதிகள்லாம் நீங்கி போகும். கர்த்தர் பெரிய காரியங்களை, அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் கட்டிகளை மறைய பண்ணுவார். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, சின்ன குழந்தைகளை தொட்டருளும், வீட்டிலே இருக்கிற பிள்ளைகளை தொட்டருளும், பிறந்த குழந்தைகளை தொட்டருளும். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய சுகமாக்கும் வல்லமை, குணமாக்கும் வல்லமை இந்த இடத்துல வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல சுகத்துக்காக வந்திருக்கிற மக்கள் அத்தனை பேரையும் சுகமாக்குகிற ஒரு வல்லமை இந்த இடத்துல முன்னாலேயும் பின்னாலேயும் வியாபித்திருக்கிறது. எந்த வீட்டிலேருந்து ஆண்டவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுகிற அத்தனை பேரையும் உம்முடைய கரம் தொடும்படி ஜெபிக்கிறோம். பாதங்கள் எரிச்சல் மாறட்டும் இயேசு நாமத்தினால. பாதங்கள் பலனடையும்படி ஜெபிக்கிறோம். கால்கள் பலனடையும்படி ஜெபிக்கிறோம். எலும்புகள் பலனடையும்படி ஜெபிக்கிறோம். முதுகு எலும்புகள் பலனடையட்டும். கழுத்து நரம்புகள் பலனடையட்டும். அசுத்த ஆவிகள் வீடுகளை விட்டு புறப்பட்டு போகட்டும். அசுத்த ஆவிகள் வீட்டை விட்டு வெளியேறட்டும். சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். செய்வினைகள், கட்டுகள், பில்லி சூனிய ஆவிகள், பொல்லாத ஆவிகள், பயப்படுத்துகிற ஆவிகள், குடும்பங்களுக்குள்ள சண்டைகளையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால வெளியே புறப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமை இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரம் அவர்கள் மேல் படுகிறதற்காக ஸ்தோத்திரம். அவிசுவாசத்தின் ஆவி வெளியே போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கைகள், கால்கள், பக்கவாதம் வந்தவர்கள், இரத்த ஓட்டம் இல்லாதவர்கள், ஆண்டவர் நடக்க முடியாதவர்கள், கை கால்களை நீட்ட முடியாதவர்கள், அத்தனை பேருக்கும் உடைய நாமத்தினாலே சுகம் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். கட்டுகள் உடைகிறதற்காக ஸ்தோத்திரம். பலவீனங்கள் மாறி போகிறதற்காக ஸ்தோத்திரம். அசுத்தாவிகள் ஓடி போனதற்காக ஸ்தோத்திரம். பயத்தின் ஆவிகளை வெளியே எடுத்து போட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பொல்லாத வியாதிகள், பொல்லாத ஆவிகள், பொல்லாத எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. அற்புதங்கள் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உன் இருதய வேதனையை கர்த்தர் மாற்றி இருதயத்தை சுகமாக்குகிறார். இயேசுவின் நாமத்தினாலே கிட்னி கல்லுகளை ஆண்டவர் சுகமாக்குகிறார். எல்லா கேன்சர் கட்டிகள், கேன்சர் நோய்கள், கேன்சர் சம்பந்தமான எந்த நோய்கள் இருந்தாலும், அது எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இப்பொழுது சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வீடுகளை சுற்றிலும் காவல் வைப்பீராக. எந்த கிருமிகளும் உள்ளே நுழையாதபடி காத்துக்கொள்ளும். டெங்கு ஃபீவர் எல்லாம் வெளியேறும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லா வாமிட்டிங், எல்லா விதமான ஈரல் நோய்களும் சுகமாகட்டும். எல்லா கல்லீரல் பிரச்சனை மாறட்டும். எல்லா சயரோக பிரச்சனை, ஆஸ்மா வியாதிகளை சுகமாக்கி போடுவீராக. இழுப்பு நோய்களை நீர் சுகமாக்கி இயேசுவின் நாமத்தினாலே நுரையீரலில் உள்ள எல்லா பிரச்சனையும் மாற்றும். உணவு குழாயில் உள்ள கட்டிகளெல்லாம் மறையட்டும். ஆப்ரேஷன் செய்திருக்கிற அத்தனை பேரை சுகமாக்கும், விடுதலையாக்கும், அற்புதங்களை செய்யும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக ஸ்தோத்திரம். அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் இந்த கட்டுகள் வெளியேறட்டும். அசுத்த ஆவியை வெளியேறு. ஒவ்வொருவரை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானத்தை கொடும். தொழில்களில் விருத்தி அடையட்டும். எந்த வியாதிகளை நாங்கள் சொல்லலையோ அந்த வியாதிகள் அத்தனைக்கும் சுகத்தை நீர் கொடுத்து காத்துக்கொள்ளும். மனதில் நிம்மதியும் சுகத்தையும் விடுதலையும் கொடுத்திருக்கிறீர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர். கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.